ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் சாப்பாடு எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவைன்னா, என்ன வெஜிடபிள்ஸ்னால் உள்ளி, தக்காளி, கேரட், அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய். பருப்பு வந்து என்ன பருப்பு போட்டிருக்கேன்னா மைசூர் பருப்பு, அந்த ரெட் கலர் பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பருப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சாம்பார் பவுடர் போட மாட்டேன், வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் தான் போடுவேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி போடுவேன், அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டுக்கலாம். அதனால் இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு விசில் போட்டுக்கோங்க. செகண்ட் நம்ம பக்கத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் புடலங்காய் பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புடலங்காயை போட்டு கொஞ்சம் லைட்டாக ராஸ்மல் போகிறது வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகு போட்டுக்கோங்க. இதோட ஸ்பைசஸ் வந்து பச்சை மிளகு மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த பாசிப்பருப்பு என்ன பண்ணணுன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணால் ஒரு 3 விசில் மட்டும் வச்சா போதும். இல்லைன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடும். அதனால் 3 விசில் போதும். விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா புடலங்காய் பருப்பு கூட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அவியல் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் விடணும். கோகோனட் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நான் வந்து நம்ம கோகோனட் ஆயில் தான் விடுறோம். ஏன்னா கேரளா வந்து ஸ்பெஷலாகவே கோகோனட் ஆயில் தான் விடுவாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது மெயினாக வந்து இதில் வாழைக்காய் போடணும். வாழைக்காய், புடலங்காய், அப்புறம் வந்து பூசணிக்காய், கேரட், அப்புறம் முருங்கைக்காய், பச்சை மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கோகோனட், அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 சில்லி பொடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மசியாக இருக்கணும். லைட்டாக ஒரு பல்சஸில் விட்டு ஓட்டிட்டு அது வாஷ் பண்ண கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு அதை குக் பண்ணிட்டீங்கன்னா அவியல் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம குக்கும்பர் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கும்பரும் பச்சை மிளகும் போட்டு வேக வைக்கணும். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா போடணும். தேங்காயும் 2 பச்சை மிளகு, ஜீரகம், இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா குக்கும்பர் பச்சடி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கேபேஜ் பொரியல் பண்ண போகிறோம். கேபேஜ் பொரியல் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். 2 ஒரே டைமில் பண்ணுறோம். 2க்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னால் கருவேப்பிலை போட்டுக்கணும். இதோட வந்து இதுக்கு வந்து நம்ம எரிப்புக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் பச்சை மிளகு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் போட மாட்டோம். அதனால் 2லேயும் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் உள்ளி போட்டுக்கோங்க. 2க்குமே கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உள்ளி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகு போட்டுக்கோங்க. 2லேயுமே பச்சை மிளகு போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கேபேஜ் போடுறேன். கேபேஜ் வந்து நான் சாப்பரில் வச்சு தான் சாப் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா குட்டியாக வரும் உங்களுக்கு. அதை போட்டுக்கோங்க. பக்கத்து கடாயில் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லும்போது கேரட் பீன்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணணும்னா 2யும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். இன்னும் கேபேஜ் பொரியலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுருக்கலாம். அது வந்து கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக உப்பு போடுவீங்க. அதனால் உங்களுக்கு எதோ போட்டுக்கோங்க. இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் கோகோனட் போடணும். மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். அதே போல் கேபேஜ் பொரியலுக்கும் கோகோனட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அது ஆஃப் பண்ணி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கேபேஜ் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் என்ன பண்ணுங்க, நான் குக்கரில் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன் பச்சடி செய்கிறதுக்கு. இனி நம்ம வந்து பால் பாயசம் செய்யலாம். அதுக்காக பால் வந்து குக் ஆகிட்டுருக்கு. பக்கத்து குக்கரில் வந்து உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி ரெடி ஆகிட்டுருக்கு. பால் கொதிச்சிடுச்சு. நான் சேமியா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்பில் இது ஜவ்வரிசி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து சேமியா ரெடியாக வெந்த உடனே என்ன பண்ணணும், இப்போ ஜவ்வரிசியை உள்ளே விட்டுக்கணும். அந்த தண்ணியோட உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது வந்து குக் ஆகிடும். பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் பரங்கிக்காய் இந்த பக்கத்தில் அடுத்து வந்து நமக்கு ஒரு பொரியல் ரெடி பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறோம். ஓகே,
அது பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுட்டு உள்ள சீட் எடுக்கலாம் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. இதோட எரிப்பு வரமிளகாய் மட்டும்தான், சில்லி போட மாட்டோம். அதனால் வரமிளகாய் ஒரு 4 நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது பக்கத்தில் பாயசம் கொதிச்சுட்டே இருக்கும். ஓகே, ஜவ்வரிசி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்துலேயும் வந்து ரா ஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறம் அடுத்த வெஜிடபிள்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ணுறோன்னா பீர்க்கங்காயை நம்ம போட போகிறோம். பீர்க்கங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போகிறோம். மஞ்சள் பொடி மட்டும்தான் கலருக்காக போடுவோம். தண்ணி விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் தண்ணி வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கனால தண்ணி வந்து அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நல்லா வெந்துருச்சு. நான் எதுவுமே தண்ணி விடலாம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இனி என்ன பண்ண போகிறோன்னா பாயசத்துக்கு தேவையான இனிப்பு சுகர் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நாங்கள் லைட்டாக தான் சுகர் தேவை, அதனால் கம்மியாக தான் போட்டுக்கிறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே நேரம் இந்த கூட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கோகோனட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கோகோனட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிடும். பீர்க்கங்காய் பொரியல் உங்களுக்கு ரெடி. லாஸ்ட் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வாசனையாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஏலக்காய் இதில் இப்போ போடணும். போட்டுட்டு திருப்பி அப்படியே பாயசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாயசத்தை இறக்கிடலாம் உங்களுக்கு இப்போது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பருப்பு பாயசம் வைக்க போகிறோம். அதுக்கு பாசி பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். பால் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பீட்ரூட் பச்சடிக்கு பீட்ரூட் அரைச்சிட்டோ அதில் கேர்டு விட்டுக்கலாம். பின்னாடி வந்து குக்கும்பர் பச்சடிக்கும் அது ஆறிடுச்சு. அதனால் அதற்கு வந்து நம்ம கேர்டு விட்டுக்கலாம். கேர்டு விட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பச்சடி ரெடி. தாளித்து மட்டும் நம்ம விட்டுட்டா போதும், அவ்வளோதான். பாயசத்துக்கு அங்கே என்னாச்சுன்னு சொன்னால் பால் விட்டுட்டேன். சுகர் வந்து ஜாங்கிரி வந்து போட்டிருக்கேன், சர்க்கரை. அது வந்து சும்மா தண்ணியில் கரைச்சி அதை வந்து வடிகட்டி விட்டுருக்கேன், இல்லைன்னா தூசி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் போடணும். போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சாம்பாருக்கு தாளித்து விட போகிறோம். இதுக்கும் இதுவரை தாளிப்பு கொடுக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். சாம்பார் தாளிக்கணும். தாளிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பருப்புக்கு தாளிக்கணும். இப்போ சாம்பார் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாம்பாரில் நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணால் திருப்பி பருப்புக்கு தாளிக்கிறோம். அதே போல் தேங்காய். ஏன்னா இவங்க வந்து நல்லா தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, அதனால ஓகே தேங்காய். அதுக்கப்புறம் அதே போல் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டு தாளித்து பருப்பில் விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பாயசத்தை நம்ம தாளிக்க போகிறோம். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாஷ் பண்ணலாம் யோசிக்கக்கூடாது. நெய் விட்டுக்கோங்க. இந்த கீ வந்து நான் வீட்டிலே மேக் பண்ணது. கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கணும். இது வந்து நான் சேமியா பாயசத்துக்காக தான் பண்ணுறேன். பட் பருப்பு பாயசத்துக்காக இந்த மாதிரி நான் தாளித்து விட மாட்டேன். ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சேமியா பாயசத்துக்கு கேஷ்யூ நட்டும் முந்திரி பழம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது ரெடியான அந்த பபிள் மாதிரி வரணும். கிஸ்மிஸ் பழம் அதுக்கு வேணால் போடக்கூடாது. சேமியா பாயசத்தில் விட்டுட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து திருப்பி நெய் விட்டு அதில் எப்படின்னா கோகோனட் போட போகிறோம். கோகோனட் வந்து சின்னதாக கட் பண்ணி திருப்பி போடக்கூடாது. சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணி பீஸாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்ல கீழே வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கி வரும்போது என்ன பண்ணணும்னா கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அது பபிள்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசத்தில் போட போகிறோம். இதுக்கு கேஷ்யூ நட் போடுறதை விடைக்கும் கோகோனட் போடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாக இருக்கும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இனி நம்ம வந்து அவங்களோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸாக மாங்காய் கூட்டு வைக்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணால் கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஆயிலே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மிளகாய் பொடி போட போகிறோம். அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மேங்கோவும் அப்படியே போடணும். அவ்வளோதான். அது பெருசாலாம் குக்கை தான் ஆக வேணால், சும்மா வதக்கி எடுத்துகிட்டா போதும். அதுக்கப்புறம் பப்படம் பொரிக்கப்புறம் நான் தாஜ்மஹால் பப்படம் தான் எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்லங்க பெருசாக, வேறு பப்படம் அந்தளவு நல்லா வராது. அதனால் தாஜ்மஹால் பப்படம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும் தான் தாஜ்மஹால் பப்படம். ஓகே, அதுக்கப்புறம் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு அடுத்து வந்து கேப்சிகம் பச்சடி பண்ண போகிறோம். இந்த கேப்சிகம் பச்சடி சும்மா கொடுத்தா பிள்ளைங்க கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ஷாப்பரில் வந்து 2-3 பீஸை வந்து நான் எல்லோ கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா சாப் பண்ணிக்கணும். அதில் நம்ம இழுக்கும் போது நல்லா சின்ன ஃபைனாக வரும். அது வந்து சாப் பண்ணோன்னு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு கேர்டு ஊற்றிக்கணும். கொஞ்சம் தயிரும் சால்ட்டு மட்டும்தான் அதில் போட போகிறோம். நம்ம வேறு எதுவுமே இதில் எரிப்புக்கு போட முடியும். ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பைஸ் இருக்கும்.
அதனால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன். இப்போ நீங்கள் எல்லாம் கேர்டு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டுவாங்க. நல்லா கொஞ்சம் கேர்டு விட்டு கொடுத்துட்டு சால்ட் இது ரெண்டும் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கேப்சிகம் சாலட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண அப்போ அது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வரும். ஏன்னா சும்மா போட்டுட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆகாது, பிள்ளைங்களுக்கு அந்தளவு வந்து பிடிக்காது. நம்ம இது பண்ணும்போது அந்த தயிர் வந்து ஃபுல்லாகவே கோட்டாக இருக்கனால இது தயிர் மாதிரி அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு போடுறோம். சால்ட்டு போட்டுங்க. வேறு எந்த எரிப்பு சில்லி எதுவுமே போடக்கூடாது. இவ்வளோ தான் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் பால் பாயசம், பச்சடி பண்ணியிருக்கோம், கேப்சிகம் பச்சடி, அப்புறம் வந்து குக்கும்பர் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, பருப்பு குழம்பு பண்ணியிருக்கோம், சாம்பார், அவியல், கேபேஜ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கோம், அப்புறம் பழம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி